கொள்ளையடிப்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் தாரக மந்திரம் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் சாகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தொண்டர்களிடையே உரையாற்றிய மோடி, பெற்றோர்களிடமிருந்து பெற்ற பாரம்பரிய சொத்துக்களின் மீது பாரம்பரிய வரி விதிப்போம் என காங்கிரஸ் கட்சி கூறுவதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள 90% இந்தியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கையை பார்த்து பிரதமர் மோடி கலக்கமடைந்துள்ளதாக விமர்சித்தார். ராமர் கோயில் மற்றும் நாடாளுமன்ற திறப்பு விழா போன்றவற்றில் ஒரு பட்டியலினத்தவரோ பழங்குடி இனத்தவரோ காணப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ராஜஸ்தான் துணை முதல்வர் தியா குமாரி, ராஜஸ்தான் அமைச்சர் கிரோடி லால் மீனா ஆகியோர் சவாய் மாதவ்பூர் நகரில் ரோட் ஷோவில் பங்கேற்றனர். பின்னர் பேசிய தியா குமாரி, ராஜஸ்தானில் 25 தொகுதிகளிலும் பாஜக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஹேமா மாலினி தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார். மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மாலில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இந்நிலையில் நிதின் கட்கரி மேடையில் திடீரென மயங்கி விழுந்தார். பின்னர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்தனர். நாட்டின் 40% வளங்கள் 1% மக்களிடம் இருப்பதாகவும் இதன் காரணமாகவே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து உள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்றார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் வெற்றிக்கு பின் அரசியலமைப்பை மாற்றப்போவதாக பாஜக கூறி வருகிறது. ஆனால் எந்த ஒரு சக்தியாலும் இந்திய அரசியலமைப்பை மாற்ற முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் மாண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ரனாவத் ரோட் ஷோவில் பங்கேற்றார். மோடிக்கு ஆதரவாக மக்கள் முழக்கங்களை எழுப்பி வருவதாக கங்கனா ரனாவத் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லாவில் தேர்தல் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களின் ஆசீர்வாதத்தால் மோடி 400 இடங்களை கடந்து வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டார். மேற்குவங்க மாநிலம் அசான்சோல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேந்திரஜித் சிங் அலுவாலியா வேட்புமனு தாக்கல் செய்தார். அசான்சோல் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் சத்ருகன் சின்ஹா நிறுத்தப்பட்டுள்ளார். பிரபல மல்யுத்த வீரர் கிரேட் காளி ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியில் ரோட் ஷோவில் பங்கேற்று பாஜகவுக்கு ஆதரவு திரட்டினார். மேற்குவங்க மாநிலம் பெர்ஹாம்பூர் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் வேட்பாளர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பெர்ஹாம்பூர் தொகுதியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதானை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். ராமராஜ்யம் மற்றும் ஒரு குடும்ப ஆட்சிக்கு இடையிலான போரில் ராமராஜ்யத்திற்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.